எல்லாருக்கும் வணக்கம்க்கா. இது பைரி. நம்ம மதுரை தேனி பக்கம்லாம் சேவ சண்டை எவ்வளவு பிரபலமோ அதே மாதிரி கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடுல வந்து இந்த புறா பந்தயம் ரொம்ப ஃபேமஸ். அந்த புறா பந்தயத்தை அடிப்படையா வச்சு தான் இந்த படத்தோட கதை எழுதியிருக்காங்க. புறா பந்தயத்தோட வரலாறு, அதோட நுணுக்கங்கள், அந்த புறா பந்தயத்தால கிடைக்கிற நட்பு, அதனால உண்டாகிற பகை, அந்த புறா பந்தயத்திற்கு கூட போட்டி போடுற தாய்ப்பாசம், இதுக்கு நடுவுல ஒரு காதல், நம்பிக்கை துரோகம், இது எல்லாத்தையும் கலந்ததுதான் இந்த படத்தோட கதை. புறா பந்தயம் அப்படிங்கிற ஒரு சாதாரண கான்செப்ட் உள்ள கதைக்கு எழுதியிருக்க திரைக்கதை இருக்கு பாருங்க, அதுதான் உலகத்தரம். ஏன் அப்படி உலகத்தரம்னு சொல்லுதோம்னா, இந்த படத்துல வர எந்த ஒரு கேரக்டர்லயுமே பிரபலமான நடிகர்களோ இல்லனா நமக்கு தெரிஞ்ச நடிகர்களோ நடிக்கவே இல்லை. எல்லாருமே புதுமுகங்கள் தான். ஆனா யாருமே புதுமுகங்கள்னு சொல்லிட முடியாத அளவுக்கு அருமையான அட்டகாசமான நடிப்பு கொடுத்திருக்காங்க. எல்லாருமே புதுமுகம் தான். ஆனா இந்த படத்துல நடிச்சிருக்க எந்த ஒரு கேரக்டரையுமே அவ்வளவு லேசா உங்களால மறக்கவே முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நேர்த்தியான கேரக்டர் ஸ்கெட்சும் கன்னியாகுமரி பாஷையோட நேட்டிவிட்டியும் தான். படத்தோட ஒவ்வொரு விஷயத்திலயுமே இந்த பொல்லாதவன் ஆடுகளம்னு வெற்றிமாறன் படங்கள்ல வர மாதிரி அவ்வளவு டீடைலிங் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் ஹைலைட்னு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் நான் சொல்லுவேன். பாகுபலி ஏன் கட்டப்பாவை கொன்னா அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சானோ போறீங்க, அதுக்கு ஈக்குவலான ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்டும்.